ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த கால்குலேட்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜிடி, M+, M-, MRC, ஸோ இந்த பட்டன்லாம் எதுக்காக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம நிறைய பேர் கால்குலேட்டர் யூஸ் பண்ணியிருப்போம். பட் இது மூலிமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நம்மளோட வேலையில் வந்து கொஞ்சம் சீக்கிரம் செய்யலாம். அதுக்காக தான் இந்த பட்டன்ஸ் எப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, நம்ம வந்து பணம் என்றோம். அந்த பணம் என்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டினாமினேஷன் போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டன்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன கடைக்காரர்கள் வந்து அவங்க பில் போகிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படிங்கிறத பார்த்துருவோம். உதாரணத்துக்கு இது பில் புக்னு வச்சுங்க. ஸோ கஸ்டமர் பேர் எழுதிடுவீங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹமாம் சோப்புன்னு எழுதுகிறேன். ஹமாம் சோப் நான் ஃபஸ்ட்டு எல்லாமே இந்த ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த பர்டிகுலர்ஸ் ஃபுல்லாக எழுதிக்கிறேன். சும்மா அப்சரா பென்சில், இல்லை இப்போ இதே ஒரு பலசர கடைக்காரங்க அப்படின்னா இப்போ ஜீனி, துவரம்பருப்பு, ஹார்லிக்ஸ், மிளகு. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கண்டென்ட் எழுதிக்கிட்டேன். கண்டென்ட் எழுத இப்போ வந்து பார்த்திங்கன்னா குவான்டிட்டி, இப்போ ஹமாம் சோப் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து ஒரு 8 சோப் வாங்குகிறாங்க. ரேட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சோப்போட ரேட்டு 32 ரூபா. இப்போ அப்சரா பென்சில் வந்து ஒரு 13 பாக்ஸ் வாங்குகிறாங்க. ஸோ ஒரு பாக்ஸோட பென்சில், அதாவது ஒரு பென்சிலோட விலை வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 ரூபா 50 பைசான்னு வச்சுக்கோங்க. இப்போ ஜீனி வந்து மொத்தம் வந்து 3 கிலோ வாங்குகிறாங்க. ஒரு கிலோ ஜீனியோட விலை 48 ரூபான்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் எல்லாமே ரஃபாக தான் எழுதுகிறேன். இப்போ துவரம் பருப்பு ஒரு 7 கிலோ, 1 கிலோ துவரம் பருப்பு 128 ரூபான்னு வச்சுக்கோங்க. இப்போ ஹார்லிக்ஸ் வந்து 2 ஹார்லிக்ஸ், ஒரு ஹார்லிக்ஸ் வந்து 252 ரூபான்னு வச்சுக்கோங்க. இப்போ மிளகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 கிலோ, ஒரு மிளகு 320 ரூபா, இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எழுதிட்டோம். இப்போ வந்து நம்ம அமௌண்ட்டு கொடுக்க போகிறோம். 8 × 32 = பண்ணிடுறேன் 256. நெக்ஸ்ட்டு நான் எதுவுமே ப்ரெஸ் பண்ணல, கண்டினியூட்டாக அடுத்தது பண்ண போகிறேன். அதாவது 13 × 3 50. ஸோ 45 ரூபா 50 பைசா. 3 × 48 144 ரூபா. 7 × 128 896. 2 × 258 516. ஸோ நெக்ஸ்ட்டு 1 × 320. ஸோ 320. ஸோ அவ்வளோதான் சார். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் எல்லாமே எழுதிட்டேன். இப்போ வந்து நான் இதுக்கு மொத்தமாக டோட்டல் போடணும். அப்போ டோட்டல் போகிறப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா திரும்ப நம்ம எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா கூட்டுவோம். ஸோ அப்படி கூட்டாமல் நீங்கள் ஜிடி ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மொத்த அமௌண்ட்டு உங்களுக்கு வந்துடும். ஸோ 21 77 50. ஸோ அதுக்காக தான் இந்த ஜிடி பட்டன். ஜிடிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராண்ட் டோட்டல். ஸோ அதுதான். இல்லை அப்படின்னா ஒரு சில பேர் இந்த மாதிரி எழுதிட்டு திரும்ப 256 45 50 144 896 516 320. ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக கூட்டுவாங்க. அப்படி கூட்ட தேவையில்லை. ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜிடிங்கிற பட்டன். ஓகே. ஸோ அதே இடத்துல வந்து நம்ம இந்த ரூபாய்ன்றப்ப எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம 2000 தாள் வந்து ஒரு 17 தாள் வச்சுருக்கோம்னு வச்சுங்களேன். 500 தாள் வந்து ஒரு 28 தாள் வச்சுருக்கோம். 200 தாள் வந்து ஒரு 19 தாள் வச்சுருக்கோம். 100 தாள் வந்து ஒரு 40 தாள் வச்சுருக்கோம். 50 தாள் வந்து ஒரு 20 வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். 20 தாள் ஒரு 10 தாள், 10 தாள் வந்து ஒரு 32 தாள், 5 ரூபா காயின் வந்து ஒரு 10 காயின், 1 ரூபா காயின் வந்து ஒரு 23 காயின். ஸோ இந்த மாதிரி நம்ம வச்சுருக்கோம். இது நம்மளுக்கு எந்த அளவுக்கு பயன்படுதுன்னு சொல்லி பாருங்கள். ஸோ பேங்க்கில் டினாமினேஷன் எழுதுகிறப்ப இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ எதுக்காக பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பேங்க்கில் வந்து நம்ம பணம் எடுக்கிறப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம போகிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் இது. இப்போ நம்ம அடித்து பார்ப்போமா. 2000 இன்ட்டு 17 34,000, 500 இன்ட்டு 28 14,000, 200 இன்ட்டு 19 3800, 100 இன்ட்டு 40 4000, 50 இன்ட்டு 20 1000, 20 இன்ட்டு 10 200, 10 இன்ட்டு 32 320, 5 இன்ட்டு 10 50, 1 இன்ட்டு 23. ஸோ இதோட மொத்த டோட்டல் போகிறப்போ நம்ம ஜிடியை ப்ரெஸ் பண்ணால் போதும், மொத்த டோட்டலும் வந்துடும் நம்மளுக்கு 57,393. ஸோ அப்படிலாம் திரும்ப நம்ம ஒவ்வொன்றா நம்ம கூட்டிகிட்டே போகணும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜிடிங்கிற பட்டன். இதில் நம்ம என்ன தப்பு பண்ணுவோம் அப்படின்னா பெரிய அமௌண்ட்டாக நம்ம கரெக்டாக கால்குலேட்டரில் போட்டுருவோம், சின்ன அமௌண்ட் நம்ம போட தவறிடுவோம். ஸோ நம்ம கையிலேயே இதை நம்ம ஃபில் பண்ணிடுவோம். அப்படி தான் பண்ணக்கூடாது. இங்கே எப்படி ஆரம்பிக்கிறீங்களோ அதே மாதிரி நீங்கள் ஃபுல்லாகவே கால்குலேட்டரில் அடித்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த ஃபைனல் ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா. ஒருவேளை உங்கள் கால்குலேட்டரில் இந்த ஜிடி பட்டன் இல்லைன்னா நீங்கள் இது எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். திரும்ப பாருங்கள். அதுக்காக தான் இந்த M+ பட்டன் 8 இன்ட்டு 32 ப்ரெஸ் பண்ணிவிட்டு சீக்வல்ட்டை ப்ரெஸ் பண்ணாமல் M+-ஐ ப்ரெஸ் பண்ணிடுங்க. 13 இன்ட்டு 3.50 M+, 3 இன்ட்டு 48 M+, 7 இன்ட்டு 128 M+, 2 இன்ட்டு 258 M+, 1 இன்ட்டு 320 M+. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபைனல் இது வரலாம் வந்துடும். இப்போ நீங்கள் MRC மெமரி ரீகால் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் உங்களுக்கு வந்துடும். ஸோ அவ்வளோதான். ஜிடி பட்டன் இல்லாதவங்க இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒன்றுமே கிடையாது சார். நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிடி பட்டன் இல்லாத டயத்துக்கு நம்ம மெமரி ப்ளஸ்ஸை யூஸ் பண்ணுறோம். ஸோ மறுபடியும் வேணால் பண்ணுவோம். அப்படி பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி M இருக்காமல் பார்த்துங்க. ஸோ ஏன்னா M இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கடைசியாக என்ன அமௌண்ட் இருக்கோ அது உங்களுக்கு காமிச்சிட்டு தான் இருக்கும். அதனால் இந்த M-ஐ எப்படி நீங்கள் ரிமூவ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா MRC மேலே 2 இடம் டேப் பண்ணுங்கள். ஸோ அந்த க்ளீன் ஆகிடும். க்ளீன் ஆனதுக்கப்புறம் நார்மலாக வந்து 0ங்கிறது வந்துடும். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒர்க் பண்ணி பார்க்கலாம். 2000 இன்ட்டு 17 M+, 500 இன்ட்டு 28 M+, 200 இன்ட்டு 19 M+, 100 இன்ட்டு 40 M+, 50 இன்ட்டு 20 M+, 20 இன்ட்டு 10 M+, 10 இன்ட்டு 32 M+, 5 இன்ட்டு 10 M+, 1 இன்ட்டு 23 M+. ஸோ நான் கொடுத்துட்டு மெமரி ரீகால் பண்ணுறேன். 57,393 கரெக்டாக வந்துருச்சு. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா மறுபடியும் ஒவ்வொன்றா போடணும் அவசியம் இல்லை. ஆட்டோ ரிவ்யூ கொடுத்தீங்க அப்படின்னா அதுவே வந்துடும். ஸோ 2000 இன்ட்டு 17 நம்ம டிக் பண்ணிகிட்டே வரலாம். 34,000, 500, 28, 14,000, 200, 19, 3,800, 100, 40, 4,000, 50, 20, 1000, 20, 10, 200, 10, 32, 320, 5, 10, 50, 1, 23, 23. ஸோ அவ்வளோதான் சார். டோட்டலாக 57,393. ஸோ இந்த மாதிரியுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட்டோ ரிவ்யூ கொடுத்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதே ஜிடிக்கு பண்ணாலும் இதே ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், இதுக்கு நீங்கள் ஆட்டோ ரிவ்யூ கொடுத்து பார்ப்போம். 8 இன்ட்டு 32 = 13 இன்ட்டு 3.50 = 3 இன்ட்டு 48 = 7 இன்ட்டு 128 = 2 இன்ட்டு 258 = 1 இன்ட்டு 320 =
கொடுத்துட்டு ஜிடியை ப்ரெஸ் பண்ணுறேன். இந்த அமௌண்ட் வந்துருச்சு. மறுபடியும் பார்த்தோன்னா இப்போ நான் திரும்ப நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ ஆட்டோ ரிவ்யூ கொடுத்துறேன். 8 32 256 13 3.50 45 ரூபா 50 பைசா 3 48 144 7 128 896 2 258 516 1 320 320. ஸோ ஃபைனலாக அந்த ஆன்சர் வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டு பார்த்துக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள் சார். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் அந்த ஜிடி பட்டன் இல்லாதவங்க எம்மை எடுத்து விட்டதுக்கப்புறம் நீங்கள் அந்த டோட்டல் போட்டு பாருங்கள். எம்ஆர்சி மேலே 2 இடம் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா எம் எடுத்துடலாம். ஸோ இந்த எம் மைனஸ்ங்கிறது எதுக்காக அப்படின்னா கழிக்கிறதுக்காக. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி எப்படி கால்குலேஷன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக பார்ப்போம். அதில் வந்து நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா ஒரே இடத்துல எம் ப்ளஸ் எம் மைனஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு கொஞ்சம் குழப்பம் அதிகமாக இருக்கும். அதனால் இப்போதைக்கு எம் ப்ளஸ் மட்டும் நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். ஸோ நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த ஜிஎஸ்டி கால்குலேஷன் பற்றி நம்ம தெளிவாக போடுவோம். தேங்க்யூ.